வேர்ல்டு வைடா சோஷியல் மீடியாவில் பரபரப்பாக பேசப்படுற ஒரு விஷயம் தான் அமெரிக்காவின் ஜனாதிபதியான டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவின் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்க வெளிநாட்டு மாணவர்கள் பற்றி பேசின ஒரு விஷயம். அதுக்கான காரணம் என்ன? ட்ரம்ப் கவர்மெண்ட் என்ன மாதிரி விஷயங்களை முன்வைக்கிறாங்க? ஏன் அதிகமான மாணவர்கள் போயிட்டு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் அவங்களோட ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறாங்க? இந்த மாதிரியான பலதரப்பட்ட விஷயத்தை தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. இப்போ அமெரிக்காவின் ஜனாதிபதியா இருக்க டொனால்ட் ட்ரம்ப் கிட்டத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசியிருந்தாரு. அது என்னன்னா, அமெரிக்காவில் ரொம்ப பிரபல்யமான யூனிவர்சிட்டியில ஒன்னான ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்க வெளிநாட்டு மாணவர்கள் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில ஸ்டடி பண்றத முழுமையா நிறுத்திக்கணும்னு சொல்றாரு. இந்த கருத்து இப்போ ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்க மாணவர்கள்ல இருந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியை மைண்ட்ல ஒரு கோலா வச்சுக்கிட்டு ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்க ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ரொம்ப பெரிய தலைவலியா தான் இருக்கு. அதோட ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி சைட்ல இருந்து ட்ரம்ப்போட இந்த கருத்துக்கு எதிரான நிறைய கண்டனங்களையும் அதோட ட்ரம்ப்போட கவர்மெண்ட்டுக்கு எதிரான நிறைய வழக்குகளையும் தொடர்ற அளவுக்கு ட்ரம்ப்போட கருத்து இருந்துகிட்டு இருக்கு. எந்த ஒரு காரணத்தினால ட்ரம்ப்போட கவர்மெண்ட் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்க இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் இல்லாம இன்னும் எதிர்காலத்துல ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிற இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் இந்த விஷயம் கொஞ்சம் அதிருப்தியா தான் இருக்கும். முதலாவது விஷயம் என்னன்னா, மாணவர்களால நடத்தப்படுற போராட்டங்கள்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு பாலஸ்தீன், காசா போன்ற பிரச்சனைகளுக்கு எதிரான போராட்டங்களை நடத்துறதா இருக்கட்டும். அதோட அமெரிக்கா பார்த்தோம்னா நிறைய நாடுகளோட அவங்களோட ட்ரேட் வாரையும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது சம்பந்தமான போராட்டங்களை நடத்துறதா இருக்கட்டும். இது எல்லாமே யாரால நடத்தப்படுதுன்னா, அமெரிக்காவுக்கு படிச்சுக்கிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் மூலம்னு அமெரிக்கா கவர்மெண்ட் சொல்றாங்க. இதனால தான் இந்த தடைகள்லாம் கொண்டு வரப்பட்டுச்சுன்னு சொல்றாங்க. அதோட அமெரிக்காவின் ஸ்டூடெண்ட்ஸ் வீசாவையும் தற்காலிகமா இப்ப ஸ்டாப் பண்ணி தான் வச்சிருக்காங்க. இதனால பாதிக்கப்பட போறது யாருன்னா, அமெரிக்காவில் போயிட்டு ஸ்டடீஸ் பண்ணணும்னு நினைக்கிற மாணவர்கள் மட்டும்தான். அது மட்டும் இல்லாம இப்போ அமெரிக்காவில் ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்க மாணவர்கள்ட, அதாவது வெளிநாட்டுல இருந்து அமெரிக்காவுக்குள்ள வந்த மாணவர்கள்ட பேக்ரவுண்ட் உட்பட அவங்களோட மொபைல் போன்ஸ் வரைக்கும் செக் பண்ணப்படுதுன்னு சொல்றாங்க. அதுல அவங்க ஏதாவது அமெரிக்கா சார்ந்த எதிர்மறையான கருத்துக்களை முன் வச்சிருப்பாங்களா இருந்தா உடனடியா அவங்களோட வீசா தடை செய்யப்பட்டு அவங்க நாட்டுக்கே திருப்பி அனுப்பப்படுற மாதிரியான சம்பவங்கள்லாம் சோசியல் மீடியாவில் பார்க்கக்கூடியதா இருக்கு. அமெரிக்காவுக்கு எதிரான எந்த ஒரு நாட்டுல இருந்தும், பொதுவா சைனாவுல இருந்து அமெரிக்காவுக்கு படிக்க வர மாணவர்களா இருக்கட்டும், அந்த ஒவ்வொரு மாணவரோட தரவையும் ரொம்ப பெரிய அளவுக்கு அமெரிக்கா கவர்மெண்டால கண்காணிக்கப்படுதுன்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்ப அமெரிக்காவில் ரீசெண்டா நடந்துகிட்டு இருக்கணும் சொல்றாங்க. ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணணும்னு சொல்லி ஏன் மாணவர்களுக்கெல்லாம் இவ்வளவு ஆர்வமா இருக்கு? ஏன்னா ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில தான் உலக தரம் வாய்ந்த பேராசிரியர்கள்லாம் இருக்கிறாங்க. அதோட ஸ்டடீஸ்க்கு தேவையான ரிசர்ச்சிங் ஒர்க் எல்லாமே இந்த யூனிவர்சிட்டியில ரொம்ப தாராளமா பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில படிக்கிற லோவா இருக்கட்டும், பிசினஸ், மெடிசின், இன்ஜினியரிங் அண்ட் ஆர்ட்ஸ், இந்த மாதிரியான டிகிரிக்கெல்லாம் உலக தரம் வாய்ந்த பிராண்ட் வெளி கொண்டு இருக்கணும் சொல்றாங்க. அதோட கூகுள், மைக்ரோசாஃப்ட் போன்ற பெரிய பெரிய நிறுவனங்கள்ல இருந்து நேரடியான வேலை வாய்ப்புக்கு போறதுக்கும் ரொம்ப இலகுவா இருக்கணும் சொல்றாங்க. நிறைய ஆண்டர்பிரனர்ஸை உருவாக்குன இடமாவும் இந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, ஃபேஸ்புக் சிஇஓ ஆன மார்க் ஜக்கர்பர்க் படிச்சது ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில தான். அதோட பில் கேட்ஸ் அவரோட யூனிவர்சிட்டியை ட்ராப் அவுட் பண்ணதும் இந்த ஹார்வர்ட்ல தான். இந்த மாதிரியான சக்தி வாய்ந்த மனிதர்கள் எல்லாம் உருவாக்குன பெருமை எப்பவுமே ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிக்கு இருக்கு. அதோட ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில படிக்கணும்னு நினைக்கிற இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸுக்காக நீட் பிளைண்ட் அட்மிஷன்ஸ் மூலமா எந்த ஒரு செலவும் இல்லாம அவங்களோட ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணிக்க கூடிய அளவுக்கும் இருக்கு. அதாவது இந்த நீட் பிளைண்ட் அட்மிஷன் மூலம் அவங்க ஸ்டடீஸை மேற்கொள்வாங்க இருந்தா அவங்களுக்கு தேவையான எல்லா செலவுகளையும் இந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியே ஏற்றுக்குமா. மற்றபடி நடுத்தர குடும்பத்தில் இருக்க மாணவர்களுக்கும் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில போயிட்டு படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதோட இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைக்கிற ஹார்வர்ட் ஃபைனான்சியல் ஹெட், இந்த ஹார்வர்ட் ஃபைனான்சியல் ஹெட்னா என்ன? இது ஒரு பொருளாதார உதவினே சொல்றாங்க. $75,000 குறைவா குடும்ப வருமானத்தை கொண்டு இருக்க மாணவர்களுக்கு டியூஷன் ஃபீஸ்ல இருந்து அவங்களோட ஃபுட் எக்ஸ்பென்ஸ் வரைக்குமான எல்லா விஷயமும் ஃப்ரீயாவே
கிடைக்குமா. இது இலங்கை, இந்தியா போன்ற நாடுகள்ல இருந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிக்கு அவங்களோட ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிற மாணவர்கள் எல்லாத்துக்குமே கிடைக்கும். இந்த மாதிரியான இன்னும் பல சலுகைகள் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில இருக்கு. இந்த காரணத்தினால தான் நடுத்தர குடும்பத்தில் இருக்க ஒரு மாணவனுக்கும் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில போயிட்டு அவனோட ஸ்டடீஸை மேற்கொள்ளணும்னு தோணுது. முடிஞ்ச அளவுக்கு ட்ரம்ப் அவருடைய எண்ணத்தை மாத்திக்கணும்னு சொல்லி ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி சைட்ல இருந்து வலியுறுத்தப்படுது. ஏன்னா அது 1000 கனவுகளோட வர ஒரு மாணவன்ட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கனால. ஸோ ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி சார்ந்த ட்ரம்பின் கருத்தை நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத பத்தி கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம சதீஷ் S2D யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோ உங்களுக்கு சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.